ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் சௌச்சௌ வச்சு என்னங்க கூட்டு நினச்சிங்களா? இல்லைங்க, ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க. ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொஞ்சமாக கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுட்டு அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, சௌச்சௌ போட்டு நல்லா வதக்கிட்டு சௌச்சௌவை பொடியாக கட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பும் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடியும் தனியாகவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்குங்க. இந்த சௌச்சௌ கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் ஆற வச்சு தேங்காய் ஒரு பீஸ் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா சௌச்சௌ சட்னி தயார்.